வணக்கம். பரபரப்பு சீரியலுடன் நான் நிரோஷன். போர்முனையில் அல் ஜசீரா செல்வாக்கு பெற்றது எப்படி என்ற காணொளி தொடரின் 22வது எபிசோட் இது. கடந்த பாகத்தை நாம் முடித்தபோது அமெரிக்க கூட்டுப்படைகளின் விமான தாக்குதலை தடுக்க காபூல் நகரில் தலிபான்களும் விமான எதிர்ப்பு பீரங்கிகள் மூலம் வானை நோக்கி சுட்டபடியே இருந்தனர். வானில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சியபடி வந்த ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததில் நகரில் பயங்கர சப்தம் கேட்டது. இரவிலும் தங்களது அலுவலக கூரை மீது ஏறி நின்றபடி போர்க்காட்சிகளை நேரடியாக பதிவு செய்து கத்தாரில் உள்ள ஸ்டூடியோவுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அல் ஜசீராவின் ஆப்கானிஸ்தான் செய்தியாளர் டாய்சீர் அலூனி என்று முடித்திருந்தோம். அமெரிக்க தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் உலக அளவில் எந்த சேனல்களுக்கும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதல் குறித்து நேரடி படக்காட்சிகள் கிடைக்கவில்லை. இதனால் அல் ஜசீராவின் ஒளிபரப்பான போர்க்காட்சிகளை எடுத்து மறு ஒளிபரப்பு செய்ய வேண்டிய நிலைமை அவற்றுக்கு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் மீது மறுநாளும் தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. காபூல் நகர் மீது அலையலையாய் குண்டுகள் வந்து வீழ்ந்தன. வீடுகள் நொறுங்கின. பல இடங்களில் மக்களின் மரண கோலம் கேட்டது. போர்க்காட்சிகளை உடனடியாக அனுப்புங்கள் என்று போர் தொடங்கிய தினமன்று மாலையிலேயே அமெரிக்க சேனல்கள் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள தங்களது செய்தியாளர்களுக்கு தகவல் அனுப்பின. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அழிவுகளை பகல் வெளிச்சத்தில் தான் படம் எடுக்க முடியும் என்பதால் தாங்கள் காத்திருப்பதாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருந்த செய்தியாளர்களும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் தங்களது சேனல்களிடம் மன்னிப்பு கேட்கும் தொனியில் தகவல் தெரிவித்தனர். தங்களிடம் ஆப்கானிஸ்தான் நாட்டு போர்க்காட்சிகள் குறித்து வேறு படங்கள் இல்லாததால் அல் ஜசீரா ஒளிபரப்பிய காட்சிகளையே உலக தொலைக்காட்சிகள் மறுநாளும் ஒளிபரப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. முதல் நாளில் குண்டுவீச்சு தொடங்கியதும் ஆப்கானிஸ்தான் நாட்டின் மீது தாக்குதல் தொடங்கிவிட்டதை தொலைக்காட்சிகள் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி புஷும் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இவர்களின் அறிவிப்புகள் வழியாக சில மணி நேரங்களில் அல் ஜசீரா ஒரு அதிரடி செய்தியை ஒளிபரப்பியது. அல் கைதா அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லாடனிடம் இருந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள அல் ஜசீரா அலுவலகத்திற்கு ஒரு காணொளி ஒளிப்பதிவு வந்திருந்தது. அந்த ஒளிப்பதிவை உடனடியாக நேரடி ஒளிபரப்பு செய்வதாக அறிவித்தார் செய்தியாளர் டாய்சீர் அலூனி. பின் லாடனின் பேச்சு அடங்கிய இந்த கேசட்டை கொண்டு வந்த நபர்களில் ஒருவர் தாலிபான் அமைப்பின் தலைமை பதவியில் இருப்பவராக இருக்கலாம் என கருதுவதாக தெரிவித்தார் டாய்சீர் அலூனி. அல் கைதாவை ஒழிப்பதற்காக ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா போர் தொடுத்துள்ள வேளையில் காணொளி ஒளிப்பதிவில் பின் லாடன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உலகமே ஆர்வத்துடன் இருந்தது. பின் லாடனின் பேச்சு இந்த ஒளிப்பதிவில் முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தது. உலக வர்த்தக மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மேற்கோள் காட்டிய அவரது முதல் பேச்சாக அது இருந்தது. இதுவரை அவர் அனுப்பியிருந்த தகவல்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக அந்த ஒளிபரப்பு கருதப்பட்டது. ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே தங்களது செய்தியாளர்கள் இருந்தாலும் அங்கிருந்து போர் குறித்த படக்காட்சிகள் எதுவும் வராமல் வெறுத்து போயிருந்த அமெரிக்க தொலைக்காட்சி சேனல்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியை தீவிரமாக கண்காணித்து வந்தன. பின் லாடன் அனுப்பிய புதிய ஒளிப்பதிவை நேரடி ஒளிபரப்பு செய்ய போவதாக அல் ஜசீரா அறிவித்ததும் அமெரிக்க தொலைக்காட்சிகள் அதிர்ச்சி அடைந்தன. அல் ஜசீராவின் அதிரடியால் கலங்கி போன அமெரிக்க தொலைக்காட்சிகளின் நிர்வாகிகள் தங்களது தொலைக்காட்சியில் வழக்கமாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்தினர். அல் ஜசீராவின் ஒளிபரப்பான படக்காட்சிகளை அப்படியே மறு ஒளிபரப்பு செய்ய தொடங்கினர். 3 அமெரிக்க தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் 2 கேபிள் செய்தி சேனல்கள் அல் ஜசீராவின் ஒளிபரப்பாக தொடங்கிய பின் லாடனின் பேட்டியை எடுத்து மறு ஒளிபரப்பு செய்தன. இந்த சேனல்களில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது உலக கிண்ணம் கால்பந்து தகுதி சுற்று நேரடி ஒளிபரப்பு. அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான நாஸ்கர் கார் பந்தயம், பிரபலங்கள் பங்கேற்கும் போட்டிகள் ஆகிய நிகழ்ச்சிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன. மற்ற தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் அல் ஜசீராவின் அறிவிப்பால் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தன. ஆனால் அல் ஜசீராவில் ஒளிபரப்பாக போகும் பின் லாடனின் காணொளி ஒளிப்பதிவு நம்பகத்தகுந்ததுதானா என்று அந்த தொலைக்காட்சிகளுக்கு சந்தேகம் இருந்தது. இதனால் அந்த தொலைக்காட்சிகளால் பின் லாடனின் பேச்சை பின்னர் தான் ஒளிபரப்ப முடிந்தது. ஃபாக்ஸ் நியூஸ் சேனலால் அந்த நேரத்தில் பின் லாடனது பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட முடியவில்லை. தாங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இந்த சேனல்களால் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் பின் லாடனின் எச்சரிக்கை ஒன்று அல் ஜசீராவில் ஒளிபரப்பாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த எச்சரிக்கை என்ன? அதன் பின் நடந்த பரபரப்பான விவரங்களை காணொலி தொடரின் அடுத்த எபிசோடில் வெளியிடுவோம். போர் முனையிலிருந்து ஒளிபரப்பு செய்து அல் ஜசீரா தொலைக்காட்சி செல்வாக்கு பெற்றது எப்படி என்பதை பல நிஜ சம்பவங்களோடு வெளியிடப்படும் இந்த காணொலி தொடர் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். தொடரின் அடுத்த பாகம் நாளை காலை IST நேரம் 6 மணிக்கு வெளியாகும். இந்த காணொலி தொடரின் கடந்த பாகங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.